மேஷராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றங்கள் வெற்றிகள் இருக்கக்கூடிய ஒரு சுப மாதமாக இந்த மார்ச் மாதம் கண்டிப்பாக அமையுங்க. என்னங்க அதில் ஒரு பெரிய விஷயம் வெற்றின்னு சொல்கிறீங்களே, 11ஆம் இடத்துல உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் ராகுவோடு இணைந்து புதனோடு இணைந்து 6ஆம் அதிபதியோடு இணைந்து குருவின் பார்வையில் 11ஆம் இடம் தக தக தகன்னு இருக்கிறது பெரிய அளவில் வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அமைப்புகளில் ஒன்று. எல்லா நிலைமைகள்லையும் பெரிய ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும். குறிப்பாக சட்ட போராட்டங்களில் இருந்தவர்களுக்கு அதற்கான வெற்றிகள், ஒரு பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவைகள் கிடைக்கவில்லையே என்கின்ற எண்ணத்தில் இருந்தவர்களுக்கு அதற்கான அமைப்புகள், மிக முக்கியமாக வாழ்க்கையிலேயே போராட்டங்களாக இருக்குதுங்க. இத்தனை வயசாயிடுச்சுன்னா லைஃபே செட்டில் ஆகலைங்கன்ற மாதிரியாக வேலை, தொழில், வியாபாரம் போன்ற அமைப்புகளோடு கொஞ்சம் போராடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு சுபயோக நல்ல மாதமாகவே இந்த மாதம் கண்டிப்பாக அமையுங்க. இதற்கடுத்து இன்னொன்று பெரிய அளவில் ஒன்று சொல்லணும். 12ஆம் இடத்துல சனி சுக்கிரன் தொடர்புகள் இந்த மாதம் முழுவதும் ஏற்படுது. மாதத்தின் கடைசியில் தான் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு மாறுகிறார். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுப செலவுகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இந்த மாதம் முழுவதுமே உண்டு. ஒரு அருமையான சுப செலவுகள், பெண்களுக்கான செலவுகள், பூப்புனித நீராடு விழா, ஒரு வளைகாப்பு போன்ற அமைப்புகள், சிலருக்கு திருமண உறுதிகள் கிடைக்கக்கூடிய தன்மை, குடும்பத்தில் மங்கள சத்தம் கேட்கவில்லையே என்கின்ற எண்ணத்தில் இருந்தவர்களுக்கு அதற்கான சில விஷயங்கள்லாம் அருமையாக நடக்கக்கூடிய ஒரு சுபமான நல்ல மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக அமையுங்க. பெண்களுக்கு கூடுதல் நன்மைகள் கண்டிப்பாக இருக்கும். தொட்டது துலங்கக்கூடிய மாதம்னு இந்த மாதத்தை சொல்லுவேன். அவரவருடைய பிறந்த ஜாதக வலுவிற்கேற்றார் போல ஓரளவிற்கு எதையும் சாதிக்கக்கூடிய அளவில் 80% நல்ல பலன்கள் மேசராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. கடன் ஒழியக்கூடிய அளவிற்கு வருமானங்கள் வரக்கூடிய சூழல், ஆரோக்கியம் நல்லா இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு, முயற்சிகள் பலிக்கக்கூடிய ஒரு நிலைமை,